மினிஸ்டர் மீட்டிங் தானே, நாளைக்கு வச்சுக்கலாம். அவரை மீட் பண்ணும்போது குவாரி சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும். அப்புறம் ஒரு 50C லிக்விட் கேஷை ரெடி பண்ணி வைங்க. இந்த புக்கை எப்படியாவது அந்த ஜோசியக்காரன் படிச்சாகணும். அம்மா ஐயா ஐயா பார்த்து இந்தாங்க உங்க புத்தகம் பார்த்து போங்க. கோகினூர் வைரத்தை விட மதிப்பு வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளை போனது. 1500 வருடம் பழமை வாய்ந்த भैया फाइल जल्दी मूव करना. आपको पैसा भेज दिया ना? 250 से ठीक है. हाँ அண்ணே, ஆர்பின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேண்ணே. பயங்கரமாக சொல்கிறாங்க அதை பற்றி. சொல்லுங்க மகேஷ். சார், அண்ணன் ஒரு தடவை சும்மா சந்திச்சு பேசலாமாங்கிறாரு. வர வெள்ளிக்கிழமை அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா? ஓகே மகேஷ். ஓகே பூவேந்தர். ஓகே வெள்ளிக்கிழமை மீட்டிங். மற்ற விஷயம்லாம் உன் கையில் தான் இருக்கு. மகேஷ் சரி, போலீஸ்காரனை என்ன பண்ண போகிறோம்? ஆமாம் இல்லை, வாட்ஸ் த பிளான்? ஹலோ சார், நான் வெற்றி செல்வன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கோவிலில் கலசம் திருடு போச்சுல்ல? ஆமாம். அது என்கிட்ட தான் இருக்கு. வாட்? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரேன். அதுவும் ஒரே பேமெண்ட்டில். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நாளாக ஜூஸ் தான் குடிக்கலாம் நினச்சேன் தலைவரை. இப்போ தானே தெரியுது இது மிக்சிங்னு. நீ யாரு? எமனே வித்துருவிய. இவெல்லாம் அந்த மூலைக்கு. I need a phone. Okay, Babu. All the best. பாய் சார். Bye. மகிழ்ச்சி. Okay. Okay, sir. Bye-bye. வாங்க வாங்க. குரு, நான் தான். சொல்டா. மேட்டர் பண்ண சொன்னேன். அவங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் கேரளா பண்ணுவேன். பானு இருக்கிற இடத்துல திராவிடன் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல காலி பண்ணும். பணம் கைக்கு வந்த உடனே நம்ம முன்னாலேயே போட்ட திட்டப்படி அவனை போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பானுவை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அவன் நமக்கு தெரியாம வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்பான். சரிண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும். குடும்பத்தோட காலி பண்ணாதான் பின்னால நமக்கு பிரச்சனை வராது. சரிண்ணா. நாளைக்கு கார் சந்தைக்கு பாபுன்னு ஒருத்தர் வருவான். அவன் கூட ஒரு கேங் வரும். இது சாதாரண பிசினஸ் இல்லை, பெரிய கடல். எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? ஒரு குதிரை வாங்க. குதிரை வாங்குறதுக்கு எதுக்குடா இரும்பு கடை? குதிரைன்னா துப்பாக்கி. துப்பாக்கி எதுக்கு? நம்ம பார்க்க போகிற ஆள் விவகாரமான ஆள். செய்ய போகிற வேலை பெரிய வேலை. மாட்டினா கண்டம். அதான் சேஃப்டிக்கு. துப்பாக்கி விற்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு காமன் மேனுக்கு குண்டு வைக்கவே தெரியும் போது துப்பாக்கி வைக்கிற இடம் தெரியாதா? ஏய் நில்லு, எங்கே போகிறீங்க? சிறிய பார்க்கணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. அப்படி உட்காருங்க, அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். 2 நாள் பொறுத்துங்கண்ணே. மினிஸ்டரை பார்த்து குவாரி ஃபைலை மூவ் பண்ண ஏன் பொறுப்புனே? பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க?
அவங்க வந்துட்டாங்கண்ணே. போகிறேன். டீ கொடுக்குறவங்க கூட ஒரு மார்க்கமாக இருக்கான்ல. எதுக்கும் குதிரை ரெடியாக வச்சுக்க, எப்போ வேணால் தேவைப்படலாம். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆ இந்தாங்க ஆர்பியோட டீட்டெயில்ஸ். சிஎம்மோட சன்னே வாங்கியிருக்காரா? ஆச்சரியமாக இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் கலசத்தை ஏத்திகா தலைவர் தான் வாங்கினார். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சியே. முதல்ல எல்லாரும் அவரை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாங்க. கலசம் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு பெரிய போட்டியே இருக்குது. நம்ம லிங்க்கில் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ பவரா அதுக்கு? ஐயா, இதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக பேசிடுவோம். இதை ஏன் ரைஸ் புல்லிங்னு சொல்கிறாங்கன்னா, அதோட சக்தியை சோதனை பண்ணுறதுக்கான முக்கியமான வழிமுறை தான் இது. அதாவது கலசத்தை நடுவில் வச்சு சுற்றி அரிசி மணிகளை கொட்டினோம்னா அந்த மணிகளை கலசம் சரசரன்னு உள்ளே இழுத்துக்கணும். அதாவது புல் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ரைஸ் புல்லிங். அது எப்படி கலசத்துக்கு அப்படி ஒரு சக்தி? அதுவும் ஒரு மெட்டீரியல் தானேன்னு கேள்வி வரும். கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறோம், வணங்குறோம். அதோட அபிஷேக நீர் நோய் தீர்க்கும், நின்னாலே வியாதி வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் காலி. இந்த வைப்ரேஷன் எல்லாம் செயற்கையாக கூட உருவாக்க முடியும். பில்லி சூனியம் இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சார், நீங்கள் ஓம்னு ஒரு மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓம் கிடையாது, ஹம். ஆ ஊ இம். நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாமல் வரக்கூடிய சத்தம். ஹம். இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போதும் நம்ம உடம்புல ஒரு மாறுபட்ட ரியாக்ஷன் ஏற்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமாக கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானது தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்லை கூட சக்திமிக்க சிலைகளாக மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணுறோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்குது. தினம் கோயிலில் ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியாக மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் சாமி. முக்கியமான விஷயம் தீட்டு. பெண்கள் கூடவே கூடாது. அதோட நீங்கள் வாங்க போகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. சரி சாமி. ஆனால் ஒரு நாள் தான் டைம். கிடைக்கிற பீஸ் ரேர் பீஸ். கிடைச்சா அதிர்ஷ்டம் உங்களுக்கு. நாளைக்கே சொல்லிடுறேன். நம சிவாயம். கரண்டண்டா எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுறா? நான் சொன்னது பொய் இல்லை. தோடா என்னென்னமோ சொல்கிறான் விஜி. இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பியிருப்பேன். பொய் இல்லையாமா. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். இரிடியம்னு ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் கலசத்துக்குள்ள இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அண்ணே. நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்க மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. மூவந்தர்கிட்ட இருந்து போனு. பணம் ரெடி சாமி. கலசத்தை எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு மறுநாள் நிறைஞ்ச பௌர்ணமி, சக்தியோட உச்சம். அன்னைக்கு கிளம்பிடுவோம். சரி சாமி. சேட்டா உடனே ரெடி பண்ண செய்யாம்.
விடு. பரவாயில்லண்ணா. நான் விட்டு தரேன், உட்காரு. உனக்கு கோபமே வராதா? எதுக்குண்ணே கோவம்? நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுண்ணே. அதுக்குள்ளே எவ்வளோ அன்பாகவும் அக்கறையாகவும் வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு போகிறது தானே சந்தோஷம். மற்றவங்க அன்பை உணர்றதும் நம்ம அன்பை உணர்த்துறதும் தானே வாழ்க்கை. உள்ளேக்கு வரியா? വരൂ ഉള്ളോട്ട് വരൂ. வருக. ஓம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலம் ஜ குலதர்மம் ஜ மா பாலய பாலயா அம்மே பத்ரே. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. ஓம் பத்ரகாளியே நமஹ. ஓம் சக்தி. ஓம் சக்தி மகாமாயே. ஓம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். ஓம் நம சிவாய. 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 நம சிவாய. சூழ்ச்சி பிடிக்க. பௌர்ணமி நாளுக்கு மட்டும் பூஜை பண்ணுங்க. இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. எல்லாம் நന്നായി வரும். 10 மூட்டைண்ணே, கரெக்டாக இன்னைக்கு. வரேன் சாமி. வாங்க. வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வரேங்க. நிறைய விஷயங்கள் பேசணும். நம சிவாய. எல்லா முட்டையும் பிடிச்சி கொட்டு மச்சான். பழத்துல குளிப்போம். சத்தியமா என்னால நம்பவே முடியலண்ணா. பெரிய ஆள் அவன். ஜில்லுன்னு இருக்குப்பா. டேய், என்னங்கடா பணத்தோட விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன மணி 5 ஆகுது, சீக்கிரம் கிளம்பணும். மதுரைக்கு போய் மகேஷ் பழனிக்கு ஷேர் தர வேண்டியது இருக்கு. கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எவனுக்கும் பணம் தர முடியாது. என்ன என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம ஆளா வச்சு பாக்குற. அவனை போட்டாச்சுடா. உன்னையும் போட்டு அவன் பக்கத்திலே கொண்டு போய் புதைக்கிறேன்டா. அமுக்கங்கடா அவனை. என்னாச்சு பண்ண? என்ன பண்ண? வீட்டுல ஆட்டோ இருக்கு, கூட்டிட்டு வாங்க. என்ன இது நியாயமே இல்லைண்ணே.
நியாயத்தை பத்தி நீ பேசுற இல்ல எனக்கு தொடர்பு கொள்றா. ஏய் செந்தில் ஏய், சொன்னா கையடா. கேளு. ஏய் விஜய் நீயாவது சொல்றா. அச்சு வாய வச்சிருவேன். அண்ணா உன் ஃபோன் நாட்டு சொல்லு வருது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணு. திலகம் போன எடுத்தானா அந்த பொண்ணு அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு மதுரை கிளம்பி வர சொல்லு. நான் சொன்னா கேளு ப்ளீஸ். ஏய், வேணாம் போடுறா. மூர்த்தி நிற்கிறாங்க. சவாரி போயிருக்காருண்ணே. எப்போ வருவாரு? 8 மணிக்கு மேல தான் வருவாரு. வண்டி வேணுங்க. பானு வழியால் சுட்டுட்டு இருக்காங்க. சுரேஷ் வீட்ல ஆட்டோ இருக்குண்ணே, அங்க போய் பாருங்க. என்னாச்சுண்ணே? ஹாஸ்பிட்டல் போய் வண்டி வேணும். வண்டி சர்வீஸ் விட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. நீங்கள் மெயின் ரோடு போயிடுங்க, ஏதாவது வண்டி கிடைக்கும். ஆட்டோ கிடைக்கலாமா? கொஞ்சம் வழி போட்டுங்க. எப்படியே மெயின் ரோடு போயிருமா? இங்க ஹாஸ்பிட்டல் போயிடும். வாணு கொஞ்சம் வழி போட்டுமா? வாணு வாணு கொஞ்சம் தெரியுமா? பார்த்து 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 உட்காந்து பார்த்து கொஞ்சம் வழியை போட்டுமா? நம்ம துறந்தம்மா விஜய். அப்படி ஓரமான எடுத்து சரக்கு வாங்குவோம். சரி. என்னாச்சுண்ணே? ஹாஸ்பிட்டல் போய் வண்டி வேணும். வண்டி சர்வீஸ் விட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. நீங்கள் மெயின் ரோடு போயிடுங்க, ஏதாவது வண்டி கிடைக்கும். ஆட்டோ கிடைக்கலாமா? கொஞ்சம் வழி போட்டுங்க. எப்படியே மெயின் ரோடு போயிருமா? இங்க ஹாஸ்பிட்டல் போயிடும். வாணு கொஞ்சம் வழி போட்டுமா? வாணு வாணு கொஞ்சம் தெரியுமா? பார்த்து 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 உட்காந்து பார்த்து கொஞ்சம் வழியை போட்டுமா? நம்ம துறந்தம்மா விஜய். அப்படி ஓரமான எடுத்து சரக்கு வாங்குவோம். சரி. இந்தாண்ணே. கொஞ்சம் பிடிச்சிக்கமா, கட்டியா பிடிச்சிக்கமா, கொஞ்சம் வெளியே பிடிச்சிக்கமா, நல்லா இருக்கு பிடிச்சிக்கமா, நல்லா பிடிச்சிக்க. சாரி பண்ணு. அண்ணா போன் அடிக்குதுண்ணா. எடுத்தானா அடக்கம் பண்ணிட்டு கிளம்பி வர சொல்றான். செந்தில் சொன்னா கேளுடா டேய். அண்ணா எடுக்க மாட்டான்டா. ப்ளீஸ் ரொம்ப முடியலண்ணே. இறக்கி விட்டுருங்கண்ணே. இறக்கி விடுங்கண்ணே ப்ளீஸ். சீக்கிரம் ஆஸ்பத்திரி போறோம். நான் அவர்கிட்ட பேசினேன். போன் இங்க விழுந்துச்சுமா, போட்டு போத்தல வந்துட்டோமா, தெரியுமா? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போறோம். போடா உன் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வசதியா குழி தோண்டிக்க போ. நான் சொன்ன மாதிரியே உங்கள் பணத்தை கொடுத்துட்டேன். என் பங்கு எனக்கு கொடுத்துருங்க, போயிடுறேன். விட்டு விட்றா. ஏய் இந்திரா கை கட்டுறா. வேற யாரும் போய் சீக்கிரம் ஆகட்டும்.
கொஞ்சம் வெளியே பார்த்துக்கம்மா. இந்த வண்டி பிடிச்சிடுறேன். சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார். சார் ப்ளீஸ் சார். டேய் அவன் கொடுத்த குதிரையில அவனே பயணம் பண்ண போறான்டா. பத்திரம் பத்திரம் ஆயம்மா சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துருவாங்க. சிஸ்டர் டாக்டர் உடனே ஃபோன் பண்ணுங்க. இப்படியா கொண்டாருவாங்க? கையெழுத்து போடு, ரொம்ப ரிஸ்க் தான். நம்மளுக்கு எந்த நம்பிக்கை இல்லை இருந்துன்னா சிஸ்டர் சீக்கிரம் ஃபீட்டஸ்கோப் கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் டாக்டர். டேய் தோண்டி முடிச்சிட்டானான்னு பார்த்துட்டு வாங்கடா. நல்லா ஆழமாக தானே தோண்டி இருக்கான். தூக்கி நிறுத்துங்கடா. கடைசியா சொல்ற வளவன், என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க. பணம் தானே. வரதன், நான் சொல்ற ஒவ்வொரு பொய்லையும் ஒரு உண்மை இருக்கும், ஒவ்வொரு உண்மையிலையும் ஒரு பொய் இருக்கும். வரதன், அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. என்னன்னா எனக்கு 2 கன்று வேணும். ஒன்று இது அட்டு, இது அசி. தேங்க்ஸ். நான் எனக்காக குளிக்கணும் இல்லடா, உங்க 3 பேருக்கு சேர்த்து நோண்டி இருக்கேன். டெலிவரி ஆயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீங்க பாஸ். டேய் திலகா, பாபுக்கு குழந்தை வந்துச்சுண்ணே. அவன் நம்மளை ஏமாத்திட்டான்டா. அவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுறா. அண்ணே பாவண்ணே. நீ மட்டும் போடல, அங்க வந்து உங்க 3 பேரையும் நான் போட்டுருவான்டா. குடா குடா. சரிண்ணே போட்டுறேன். ஏய் உனக்கு குழந்தை பிறந்துச்சா? 2 பேரையும் போட சொல்லிட்டேன். ஹலோ, இது எந்த இடம் சொல்ல முடியுங்களா? நிம்மம்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதிர இருக்கிற பிசிஓ புத்துப்பா.
எங்கேயா போற? சார் இங்கே பானுனி ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருந்தாங்க சார். நான் பார்க்கணும் சார். அந்த ஆளு வந்தான், அட்மிட் பண்ணா, குழந்தை பிறந்துச்சு, காணாம போயிட்டாங்க. சார் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். போ. அட்மிஷன் பண்ணவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பானுவை கொண்டுட்டீங்களா? என் பானுவை கொண்டுட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. டேய் டேய், உன்னை கொன்னாதாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. கொண்டுட்டீங்களா? என் பானுவை கொண்டுட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. டேய் சொல்றேன், சுடாத. பானு பானு பானு, உனக்கு ஒன்றும் ஆளல. நண்பா நண்பா, தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டே. ஒரு நிமிஷம். இது அத்தனை உனக்கு தான். எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. இந்த பணம் எல்லாம் உனக்கு தான். எடுத்துக்கோ. இதுக்கு தானே அவளை கொலை தான் பண்ணியிருக்கணும். பானு பானு பானு, பானு